ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வச்சு நம்ம கோழிகளுக்கு உணவு புழுவை தயாரிக்கிறது எப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு மெத்தடை ட்ரை பண்ணேன். அதில் புழுக்கள் எனக்கு அதிகமாக கிடைக்கல. அது என்ன தவறு, அதை எப்படி பண்ணக்கூடாது, எந்த மெத்தடில் பண்ணால் சக்ஸஸாக நம்மளுக்கு புழு நிறையா உற்பத்தி ஆகும், கோழிகளுக்கு சத்தான உணவாக அதை மாற்றி கொடுக்கலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம கோழி கூண்டுக்கு கீழே ஒரு ட்ரே வச்சு அந்த எச்சத்தை நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். அந்த ட்ரே ஒரு அரை இன்ச்சு தான் இருக்கும். அதில் கலெக்ட் ஆன எச்சத்தை நாங்கள் வழக்கமாக ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு உரமாக நாங்கள் ரெடி பண்ணுறதுக்காக தனியாக வச்சுருவோம். ஒரு நாள் அந்த கவரை திறந்தப்போ அதில் நிறையா புழுக்கள் உருவாகி இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த ட்ரேயை நேரடியாக அடுக்கடுக்காக வச்சு ஈக்கள் முட்டையிட வச்சு புழுக்கள் உருவானதும் அதை நேரடியாக கோழிகளுக்கே உணவாக கொடுத்துடலாமே அப்படின்னு, இது ஒரு நல்ல புரோட்டீன் நிறைஞ்ச உணவாக இருக்குன்னு நினச்சி உடனே அந்த மெத்தடை ட்ரை பண்ணேன். அது எப்படின்னா, இப்போது நான் கீழே இருக்கிற அந்த எச்சங்களையே அந்த ட்ரேயோடு இருக்கிறத எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் காட்டியிருக்கிறது போல் நான் அந்த சிமெண்ட்டு ஸ்டாண்டு நாங்கள் செடிகள் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். அதை பயன்படுத்தி லேயர் பை லேயராக வச்சு மேலே சைட் 3 பக்கமும் கவர் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனாக வச்சுருந்தோம். ஏன்னா ஈக்கள் அப்போ தான் முட்டையிடும். அந்த முட்டைகள் தான் புழுவாக மாறி நம்ம கோழிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த மெத்தடை ட்ரை பண்ணும்போது புழுக்கள் அதிகமாக வரலை. நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ அப்போ தான் புரிஞ்சுது, புழுக்கள் நல்லா உருவாகணும்னா அதுங்களுக்கு சுவாசிக்க போதுமான இடம் வேணும், ஈரப்பதமும் சரியான அளவில் இருக்கணும், அதோட கரெக்டான உயரமும் அதுக்கு இருக்கணும். நான் பயன்படுத்தினது அரை இன்ச்சு உயரம் உள்ள அந்த ட்ரே தான் பயன்படுத்தினேன். அதனால தான் அந்த ட்ரேயில் இருந்த எச்சங்கள் எல்லாம் காஞ்சதுனால புழுக்கள் உருவாக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ ஈக்கள் முட்டையிட்டாலும் அந்த புழுக்கள் நல்லா வளர்ச்சி அடையணும்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அதனால் ரொம்ப தட்டையான குறைந்த உயரமுள்ள அரை இன்ச்சு ட்ரேயை பயன்படுத்தினது தான் அதுக்கு வளராததுக்கு, புழுக்கள் வராததுக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உணவு புழு தயாரிக்க 4 முதல் 5 இன்ச் உயரம் உள்ள கண்டெய்னர் பயன்படுத்தினா நல்ல அளவுக்கு காற்றோட்டமோ ஈரப்பதமோ நிலைச்சு நிறைய புழுக்கள் உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அளவு உயரம் உள்ள கண்டெய்னர் எங்கே கிடைக்கும்னு யோசிச்சப்போ நம்ம புதுசாகவே வாங்கிடலான்ட்டு நான் அந்த ட்ரே உள்ள இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்குள்ளே இருக்கிற ட்ரே கடையில் வாங்கினது தான், புதுசாக வாங்கினது. மற்ற ஒரு சின்ன ட்ரே 2 ட்ரே இருக்கிறது வீட்டில் பயன்படுத்தின ட்ரே. இந்த மாதிரி ட்ரேயில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எச்சங்களை அதில் கலெக்ட் பண்ணி வச்சு உள்ளே வச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம 5லிருந்து 7 நாளுக்குள்ளே நம்ம உணவு புழை எடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே அரை இன்ச்சு ட்ரேயில் அந்த எச்சங்களை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் அதிக புழுக்கள் உருவாகாமல் இருந்துச்சு. ஸோ அந்த எச்சங்களை எல்லாம் எடுத்து நம்ம இப்போது அடுத்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளே நம்ம 5 இன்ச்சு உயரமுள்ள ட்ரேயில் மாற்ற போகிறோம். அதுக்கு தான் நான் இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த கார்னரில் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு எதுக்காக அந்த கார்னரில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இங்கே அதிக வெயில் படாத இடமா இருக்கணும். அப்போ தான் உணவு புழுக்கள் உருவாகிறதுக்கு ஏற்ற சூழ்நிலையை நம்ம கொடுத்தா தான் அது உருவாகும். ஸோ அதனால் அந்த மரத்து நிழல் கடியில் தான் ரெடி பண்ணுறதுக்காக அந்த இடத்த கிளியர் பண்ணுறேன். கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம இந்த பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நம்ம செட் பண்ணுறோம். அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் உள்ள அந்த கம்பி, நம்ம அந்த ஸ்டாண்டுக்காக உள்ள கம்பி வச்சுருப்பாங்க, அந்த கம்பியில் தான் நம்ம அந்த ட்ரே எல்லாம் எச்சத்தை போட்டு அதில் தண்ணி தெளித்து உள்ளே வைக்கணும். ஓகே, அந்த ட்ரே எக்ஸ்ட்ரா உள்ளே வைக்கிற அந்த கம்பி ஸ்டாண்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் வாங்கி உள்ளே வச்சுக்கோங்க, செட் பண்ண முடிஞ்சதுன்னா. அப்போ தான் கூட நிறையா ட்ரேஸ் நம்ம உள்ளே செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், புழுக்கள் நிறையா உருவாக்குறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த 6 ட்ரேலையும் எச்சங்களை ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஃபில் பண்ணி வச்சுட்டு லைட்டாக மேலே நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏற்கனவே அந்த எச்சங்கள் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து விடுறேன். கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நம்ம இப்போது அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளே நம்ம உள்ளே அடுக்க வேண்டியது தான். அடுக்கிட்டு நீங்கள் ஓப்பன்லேயே வைங்க. மழை பெய்கிற டைம் மட்டும் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். ஏன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் 3 பக்கமும் கவராக இருக்குது, ஒரு பக்கம் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது. அந்த ஓப்பனாக இருக்க பக்கம்தான் ஈக்கள் உள்ளே போய் அந்த எச்சங்கள் மேலே முட்டையிட்டு அந்த முட்டைகள் புழுவாக மாறும். அந்த முட்டைகள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டாலும் அந்த முட்டைகள் பொரிப்புத்தன்மையோடு இருக்காது, புழுக்களும் இறந்துரும். அதனால் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணீர் தெளித்து விட்டுட்டு உள்ளே நம்ம இப்போது செட் பண்ணலாம் வாங்க. எனக்கு இப்போது அதில் 5 ட்ரே செட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு மேலே செட் பண்ண முடியல. ஏன்னா இது சின்ன ஃப்ரிட்ஜு. பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்தால் இன்னும் அதிக ட்ரேஸ் உள்ளே செட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம்.
என்ன பண்ணனா அதிக புழுக்கள் கிடைக்கும், என்ன எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். குறைஞ்சது 4 முதல் 5 இன்ச் ஆழமுள்ள கண்டெய்னரை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டால் போதும். இன்னொன்று, கண்டெய்னரை நீங்கள் ஒரு பக்கமாவது ஓப்பனில் வைக்கணும். அப்போ தான் ஈக்கள் வந்து முட்டையிட்டு நம்மளுக்கு புழுக்கள் உருவாகும். இன்னொன்று, கோழிகளுக்கு கொடுக்கும்போது நீங்கள் அந்த எச்சம் வந்து வெர்மி கம்போஸ்ட் மாதிரி தனியாக மாறிடும், புழுக்கள்லாம் தனியாக அடியில் போயிடும். அதை பிரித்து எடுத்துகிட்டு கொடுக்கணும். இன்னொன்று, கண்டெய்னரை வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து டைரெக்டாக வெயிலில் படுற மாதிரி வைக்கக்கூடாது, மழையில் படுற மாதிரியும் வைக்கக்கூடாது. இப்போது எப்படி பண்ணக்கூடாதுன்றதையும் பார்க்கலாம். அந்த ட்ரே வந்து 1/2 இன்ச்சு தட்டையான இதை பயன்படுத்தாதீங்க. அதுக்கு 4லேருந்து 5 இன்ச்சு ஹைட் இருக்கிற மாதிரி ட்ரே உள்ளே வைங்க. எப்பவும் மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சிங்கன்னா ஈக்கள் வந்து உள்ளே முட்டையிட வாய்ப்பே கிடைக்காது. ஈக்கள் முட்டையிட்டால் தான் புழுக்கள் உருவாகும். இன்னொன்று, நீங்கள் கையில் க்ளவுஸ் போட்டு நீங்கள் இந்த புழுக்கள் ரெடி பண்ணும்போது, இந்த எச்சத்தை கலெக்ட் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணும்போது கையில் க்ளவுஸ் போட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை ரெடி பண்ணணும். உங்களோட சேஃப்டியும் சுகாதாரமும் ரொம்ப முக்கியம். இப்போது இந்த உணவு புழுவில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்க்கலாம். அதிக புரோட்டீன் அதிகமாக இருக்குது. தசை வளர்ச்சிக்கும் முட்டை உற்பத்திக்கும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இரண்டாவதாக, நல்ல கொழுப்பு இதில் கோழிகளுக்கு உடனடியாக கொடுக்குது, நல்ல ஆற்றலையும் கொடுக்குது. முட்டையிடுற கோழிகளுக்கு இது ரொம்ப அவசியமான ஒன்று. மூணாவதாக, கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்பு வலிமைக்கும் முட்டை ஓடு உறுதிக்கும் இந்த புழுக்கள் உதவுது. நாலாவதாக, அமினோ அமிலங்கள் தசை வளர்ச்சிக்கும் இறகு வளர்ச்சிக்கும் அத்தியாவசியமாக தேவைப்படுது. இந்த முறையை பின்பற்றினா வெளியிலிருந்து விலை கொடுத்து புரோட்டீன் ஃபீடு வாங்குகிற செலவு உங்களுக்கு குறையும். கோழி எச்சத்தை பயனுள்ளதாக மாற்றி சுத்தமான பண்ணை சூழலும் கிடைக்கும். இது ஒரு 0 காஸ்ட் ஹை புரோட்டீன் உங்களுக்கு கோழிகளுக்கு கொடுத்த சந்தோஷமும் உங்களுக்கும் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸை ரீயூஸ் பண்ணி எப்படி 0 செலவில் உணவு புழு தயார் பண்ணுறது, என்ன தவறு பண்ணணும், என்ன தவறு பண்ணக்கூடாது, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது என்பதை பற்றியும் நம்ம விரிவாக பார்த்தோம். சின்ன சின்ன ஐடியாக்கள் தான் நம்ம பண்ணையை இன்னும் லாபகரமாக செலவு குறைவாக மாற்றும். இதுபோல் நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேயே நமக்கு தேவையான சத்தான நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி இறைச்சி எல்லாம் நாமளே வளர்த்து நம்ம குடும்பத்துக்கு ஆரோக்கியமாக பயன்படுத்தலாம். இது ஒரு சின்ன முயற்சி தான், ஆனால் இது நமக்கு தரும் திருப்தியும் ஆரோக்கியமும் ரொம்ப பெருசு. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் என்றாலும், கோழி எச்சத்தை உரமாக மாற்றுறது எப்படி, 0 செலவில் கோழிக்கு தீனி தயார் பண்ணுறது எப்படின்னும், மாடி தோட்டத்துக்கு தேவையான உரங்கள், என்னென்ன காய்கறிகள் வளர்க்கலாம், எத்தனை வகை காய்கறிகள் வளர்க்கலாம் அப்படின்றதையும் பற்றியும், வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை 0 செலவில் பிளான்டர் பாக்ஸாக மாற்றுறது எப்படி என்றும் பார்க்கணுன்னாலும், ஃபெர்டிலைசர், உரக்கலவை, மண்கலவை தயார் பண்ணுறது எப்படின்னும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் புது வீடியோ வந்த உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங், ஹாப்பி சிக்கன் ஃபார்மிங். ஹாவ் அ நைஸ் டே.